வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்று 10/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நல்ல நாள். இன்று சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள். இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு 9:39 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய திதி மாலை 4:15 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய ராகு காலம் மாலை 7:30 மணி முதல் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம். இன்றைய திதி மாலை 6:15 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய ராகு காலம் காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை. யமகண்டம் காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. மாலை 1 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி, புது காரியங்கள், தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும். இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம். மிதுனராசி அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும். விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பணவரவு பொருள்வரவு அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது அன்பு பாசம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள். இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.